சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு இந்த எங்கள் வீட்டிலேருந்து நான் இந்த அண்ணனூர் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஆளை பார்க்கும்போது அவ்வளோ கோவம். இந்த ஆள் என்கிட்ட பேசவே இல்லை. இந்த பொம்பளைக்கிட்டேயும் நான் எதுவும் பேசலை. எனக்கு பேச தோணலை. என்ன பண்ணேன், நேராக போயிட்டு ரூமில் படுத்தாச்சு. நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை என்னை கேட்குது, சாப்பிட்லையா, அப்போ எடுத்துகிட்டு நேராக அப்படின்ச்சு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் கம்முன்னு இருந்தேன். இல்லை எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இவன் கம்முன்னு இருக்கான், டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இவன் கிட்டே வரல. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எழுந்திரிச்சு, அதாவது ஆஃப்டர்நூன் போல் எழுந்திரிச்சு சாப்பிடவே இல்லை. எழுந்திரிச்சு கிளம்பி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட நான் பேசலை. அதெல்லாம் இதை நோட் பண்ணிட்டு தான் வந்துச்சு. எல்லாம் ஒரு 2 நாளில் எல்லாம் கிளம்புச்சுங்க. இது இங்கே இருந்ததுக்கான காரணம் இது தான் போல். கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம். கீ கொடுத்தா ரியாக்ட் ஆகிறானான்னு பார்க்கலான்னு கீ கொடுத்தா ரியாக்ட் ஆகிறான். ரியாக்ட் ஆனால் வேறு எப்படி இன்னும் கொஞ்சம் இதை உடச்சி விட்டு போகிறதுன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் பேசவே இல்லையா. அந்த பொம்பளை இருக்கும் போதே முகத்தை தூக்கி வச்சுட்டு தான் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டுருந்தேன். என்னன்றதுக்கு பதில் மட்டும் சொல்லிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தேன். அப்புறம் அந்த செகண்ட் டேவோ 3rd டேவோ பேச்சுவார்த்தை இது மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து இது மாதிரி எங்கள் அம்மா இருக்கும்போது இது மாதிரி பேசாமல் கொள்ளாமல் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத. அவங்க என்னென்னு கேட்குறாங்க. ஓ அப்படியா, என்னென்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ தேவையில்லாமல் இது மாதிரி ஒன்றும் இல்லாததை க்ரியேட் பண்ணாத. நீ என்ன அந்த மாதிரி பிஹேவ் பண்ண? இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். சமைச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு தானே போனேன். பசிச்சா உங்களுக்கு எடுத்து சாப்பிடக்கூடாது தெரியாதா? இது என்ன புது ரூல்ஸு? சாப்பாடு போடலன்னு சொல்லிக்கிட்டு. இல்லை எனக்கு புரியல. நீ இந்த பேசின விதம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி விடு, நான் தெரியாமல் சொல்லிட்டேம்மா. இல்லை அங்கே உடம்பு சரியில்லைன்னு தானே ஃபோன் வந்துச்சு. என்னை பின்னாடி சாப்பாடு போடலன்னு சொல்கிறதுக்கும் உனக்கு பைக் எடுத்துகிட்டு ஓடி வர தெரியுது. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னொடனே நான் எடுத்துன்னு போய் விட்றேன்னு சொல்ல தோணலை. எப்படி போவேன்னு கேட்குறேன். அப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஆள் நீன்னு நல்லா பிடிச்சி கேட்டு விட்டேன். அந்த பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் ஆகி ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. அந்த சண்டையில் கதை வேறு மாதிரி போகுது. உங்கள் பையன் ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட பொய் சொல்லிகிட்டு இருக்கான். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அந்த பொம்பளைக்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொம்பளை வீட்டில் இருக்கும்போதே உங்கள் பையன் என் கண்ணுக்கு பின்னாடி அவ்வளோ காரியங்கள் என்னை ஏமாற்றிருக்கான். இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ண மாட்டேனே சொல்லிட்டேன். உங்கள் பையனை குத்திடுவேன், கொலை பண்ணிவிடுவேன், உன்னை அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இவ்வளோ தூரம் பேசி அப்பயும் நான் சரி ஓகே, ஓரளவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யோசிச்சு தான் இன்றைக்கி கல்யாணம் வரையும் பண்ணேன். கல்யாணம் ஆகி ஒரு மாதம் 2 மாதம் கூட இல்லை. இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து வேலைக்கு போகிறேன் வரேன், ஒரு மிஷின் மாதிரி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் எங்கள் வீட்டுக்கு பிரயோஜனமா? நான் என்ன சம்பாதிக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியாது. என் சம்பளம் என்னன்றது தெரியாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியாச்சு மாதம் மளிகை சாமான்லேருந்து அரிசியிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாம் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் மொத்தம் கேரும் நான் பண்ணிகிட்ருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு மாதமும். இப்போ அது கூட ஸ்டாப்பு. இந்த 2 மாதமாக கல்யாணம் பண்ணதுலேருந்து அது கூட ஸ்டாப்பு. நான் யாருக்கு சம்பாதிக்கிறேன்? எனக்கு ஏதாவது பார்லர் போகிறேன்னா நான்? இல்லை ஷாப்பிங் போய் ட்ரெஸ்ஸுங்களை வாங்கி மாட்டிக்கிறேன்னா? வாங்குகிற சம்பளம் எல்லாமே அப்படியே இஎம்ஐக்கும் அதுக்கும் இதுக்கும் காலியாகுது. என்னை இது மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு நான் பதில் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்? நல்லா கேட்டு விட்டேன். அந்த பொம்பளை வாயை மூடிக்கிச்சு. எவ்வளோ பின்னாடி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காரு உங்கள் பையனு கேளுங்க. எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. நம்பிக்கையற்ற ஆளுன்றதை நீங்களே கேளுங்க. உங்களுக்கு தெரியும்ல அந்த கேன்சர் வந்த பொண்ணு. அந்த கேன்சர் வந்த பொண்ணுக்கு ஒரு நாள் பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ண சொல்கிறேன்.
அந்த பொண்ணு அப்படி, அது ஃபேமிலி ஓரியன்டட் இல்லை, அதெல்லாம் வேறு மாதிரி டைப்பு, ரெட் லைட்டு அப்படி இப்படின்லாம் கதையாக சொல்லி என்கிட்ட சண்டை போட்டவன் கடவுள் பாருங்கள் எப்படிலாம் வேலை செய்கிறாருன்னு. ஸ்பாட்டில் அதுக்கெல்லாம் பண்ண முடியாதுப்பா, வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொன்ன வாய் கரெக்டாக எண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே மெசேஜ் பாப்பப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ரா ஃபார் விஷிங் மீ ஆன் மை பர்த்டேன்னு. எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு வேலை அது, செயல் அது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. இன்னொன்று, இந்த ஸ்கூலில் பொண்ணு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் அந்த விஷயந்தாங்க சொல்கிறதுக்காக வந்தேன். வாய் எடுத்ததே அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான். ஏன்னா இவனுக்கு கல்யாணம் ஆகி அந்த டிசம்பர் மந்த்தெல்லாம் நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த பொண்ணுக்கு பாலுடின்னு சொல்லிட்டு அந்த மந்த்து போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு சீரியஸாக கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் இந்த கேரக்டர் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு நோய் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் நோய். அதாவது சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு வா சாப்பிடுன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான். ஃபோனில் உட்காருவான் பாருங்கள். அதாவது அவன் படுக்கிற அந்த பெட்டு பார்த்திங்கன்னா, அவன் எந்த இடத்துல படுத்துட்டு இருக்கானோ அந்த இடம் மட்டும் அமுங்கி போய் நிற்கும். படுத்தா எந்திரிக்க மாட்டாங்க. அப்படி படுத்துப்பான், கால் மேலே கால் போட்டுப்பான், ஃபோனை நோண்டுவான். ஃபோனில் கை வச்சிட்டான்னா அதோடு எந்திரிக்க மாட்டாங்க. யூடியூப்க்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஜிமெயில் ஓப்பன் ஆகிருக்கும், எஃபி ஓப்பன் ஆகிருக்கும், எல்லாமே ஓப்பன். அட் அ டைமில் எதெல்லாம் கான்வர்சேஷன் வருதோ எல்லாத்துக்கிட்டையும். எனக்கு அப்போ தான் தெரியும் இவன் ஆன்லைனில் எந்தெந்த பொண்ணுங்கள்லாம் இந்த செக்ஸ் வீடியோ சேட் இதெல்லாம் பண்ணுங்களோ அதுங்களுக்கெல்லாம் கூட ரிப்ளை கொடுப்பான்றது. ட்ராக் பண்ணுங்கள், எடுக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். மனசில் வச்சுட்டு எப்படி பொழிஞ்சிருப்பேன். இதுங்க இங்கே மகாபலிபுரம் பீச்சு அங்கே இங்கேன்னு போகும்போது எவ்வளோ கொதிச்சு போயிருக்குமா மனசுக்குள்ளே அதெல்லாம் வச்சுட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். கல்யாணம் நான் 2வது மாதம் டிசம்பர் மாதம் நாங்கள் எதுக்கு போயிட்டு அந்த பாலுடி விஷயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், அந்த சோறுனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. கல்யாணம் புதுசில் கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஃபோனு, அந்த ஃபோனுக்காகவே சண்டை வந்துச்சு ஆக்சுவலாக. அதாவது என்கிட்ட பேசுகிற இப்போது நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் அவன் ரூமில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருப்பான், ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பான். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் வரும், எடுங்க ட்ராக்கு தெரியும். அப்போவே அடிக்கடிக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். மேபி அவன் தக்க வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் எனி டைம் நான் உன் நினப்பாவே இருக்கேன்னு தக்க வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா தக்க வைக்காத போயிட்டேன்னா ஒரு வேளை டவுட் மூவ் ஆகிட்டேன்னா அடுத்த வேளை சிங்கி அடிக்கணும்ல, ஒரு வேளை டீக்கி அந்த கேட்டகரியில் தான் அவன் இருந்தான் ஒரு காலத்தில். ஸோ அதை தக்க வைக்கிறதுக்காக ரெகுலராக அப்படியே காண்டாக்ட்லேயே வச்சுருந்தானோ என்னவோ தெரில. அப்போது இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு இவன் எவ்வளோ பேசியிருக்கணும். என்னை பிடிச்சிருந்தா பேசவே மாட்டான். சமையல் செய்கிறது என்னதோ, நான் பெருக்கிறது என்னதோ, பாத்திரம் கழுவுறது என்னதோ, இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டயர்டாக படுக்கணும். அந்த சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கேயாவது வெளில போவோம். அது கூட எங்கே வெளில போவோம், எப்போயாவது கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன்னா போவோம். அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனால் அவனுக்கு கோயில் பிடிக்காதுங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த கடவுளை கூட ஏமாத்தினா அதெல்லாம் சொல்கிறேன், நிறைய இருக்குது. எங்கேயாவது கோயிலுக்கு நான் தான் கூப்பிடுவேன் ஆக்சுவலாக. கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு. அவனுக்கு எங்கேயாவது சினிமாக்கு போகலாமா அப்படி தான் அவன் கேட்பான். ஏதாவது சாப்பிட போகலாமா அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, இவங்க அம்மா கிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் படுக்க அந்த பொம்பளைக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் தெரியும். அந்த பொம்பளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது தெரியும், ஃபோன் வியாதி. 24 மணி நேரமும் பார்ப்பான். அன்னைக்கு அவன் பண்ண செயல் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு அந்த ஃபோனில் அந்த இன்ஸ்டாகிராமோ அந்த யூடியூப்போ பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தில் நான் என்கேஜாக என்னையே வைக்கலன்னா இதுங்க பண்ண அந்த இதெல்லாம் மைண்டை போட்டு அந்தளவுக்கு அப்செட் ஆகும்.
ஞாபகம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வேறு மாதிரியான ஒரு கொடுமை. அப்படியே சைலண்ட் வார் மாதிரி பண்ணுச்சுங்க. இந்த மூவாத்தில் அடித்தா கூட அந்த வலி போயிடுங்க கொஞ்ச நேரத்தில். ஆனால் இதுங்க சைலண்ட்டாக பண்ண அந்த அமுக்குனி வேலைங்க இருக்குது பாருங்கள் என் வாழ்க்கையில். அதுலேருந்து என்னால் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு குடும்பம் அவள் பெற்ற பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு, அதுங்களோட சொந்த கடன்களை தீர்த்துக்கிறதுக்கு இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து கூச்சமே இல்லாமல் கொடுமைப்படுத்துறதுக்கு, கொடுமை இல்லை அது பேர் ஏமாத்துறதுங்கிறது வந்து கைவந்த கலையாக வச்சு ஒரு தொழிலாகவே பண்ணிச்சுங்க பாருங்கள். அதனால ஏற்றுக்கவே முடியலங்க. ஒரு கல்யாணன்றது வந்து ஒரு செகண்ட் லைஃப் ஆச்சே, எப்படி கூச்சமே இல்லாமல் இவ்வளோ வேலை பண்ணுச்சுங்க. எனக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை இந்த 2025 எந்த பொண்ணுக்காக என் வாழ்க்கையை அழிச்சாங்களோ அந்த பொண்ணோட வாழ்க்கை இந்த 2025ஓட முடியும். நான் வாழ்ந்த வாழ்க்கை அவள், அந்த முண்டச்சி வாழ்க்கை அவள் வாழ போகிறா அப்படின்னு எனக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு தான் இந்த பதிவெல்லாம். இன்னொரு பக்கம் இவன் வந்து ஆடின இந்த 2 வருஷம் ஆடின ஆட்டத்துக்கும் பேசின பேச்சுக்கும் இவனோட கதறல் வந்து ஓய போகிறதில்லன்னு எனக்கு மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒன்று ஒரு கை போவோங்க எங்களுக்கு. கை காசு வாங்கி வாங்கி தின்னான் பார்த்தீங்களா, வயிற்று நிரப்பிச்சுக்கிட்டான், அவனுக்கு தேவையோட இது பண்ணிக்கிட்டான், ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டான் கூச்சமே இல்லாமல். ஒரு 60 to 70 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணி போயிட்டு வர ஒரு பொண்ணோட உழைப்பை சாப்பிட்டு அதுக்கு துரோகம் பண்ண அந்த வாங்கி சாப்பிட்ட அந்த துரோகம் பண்ண அந்த கை போகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை வந்து விட்டு ஓடி ஓடி போனான் பாருங்க, அங்கங்கன்னு போய் சொல்லிட்டு அந்த கால் போகும். இல்லை இந்த பொண்ணை தொட்ட கை 10 பேரை தொட்டுட்டு வந்திருக்குன்றது இந்த பொண்ணுக்கு இப்போ தான் தெரிய வருது. இன்னும் தொட்டுன்னு தான் இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. அந்த கை இல்லாத போகும். அப்படியும் இல்லைன்னா பல முறை இந்த பொண்ணை பேசணும்னு வந்தால் கூட வா பேசலாம் கூடாது, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பேசக்கூடாது, வா உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்றேன், எனக்கு நீ கால் பண்ணிட்டல, வா போலீஸ் ஸ்டேஷன். 4 தடவை போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தின ஆம்பளை, சோறு போட்டு போனால் போதுன்னு கஷ்டத்தை காதில் வாங்கி சோறு போட்ட பொண்ணை 4 டைம் குழந்தையோட கதற வயிற்றெரிச்சலோட அந்த பொண்ணு நடப்பா, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பா. எவ்வளோ அசிங்கம். டைவர்ஸ் அந்த கோர்ட்டில் அந்த கூண்டில் நிற்க வச்சுட்டான் என்ன. அந்த கூண்டில் நிற்கும் போது அந்த டைவர்ஸ்க்கு என் அதாவது நம்ம எப்பயாவது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஆப்சன்ட் மைண்ட் ஆகும் தெரியுங்களா. வண்டி முன்னாடி வருதுன்னு தெரியும், ஆனால் அது என்ன வண்டின்னு கூட தெரியாது. ஆப்சன்ட் மைண்டில் ஓட்டுவோம். நான்லாம் அந்த மாதிரி நிறைய தடவை ஓட்டியிருக்கேன். அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த கூண்டில் நிற்கும் போது அவன் தங்கச்சிக்காக நான் வந்து ரோடாக லோனுக்கு அலைஞ்சது, ரயில்வே ஸ்டேஷன் ஆஃபீஸுன்னு தூங்கி அலைவேன். அது நகைங்களை விற்று அவங்களுக்கு காசு கொடுக்கறது, சேல்ரி காசு கொடுக்கறது, தினந்தோறும் பாக்கெட்டில் காசு வைக்கிறது, இந்த பையனோட கல்யாணத்துக்கும் மெனக்கெட்டது. இந்த குடும்பம் என்னை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் நான் குழந்த பெற்றுட்டு நான் எனக்கு பண்ண கொடுமைங்க இதெல்லாம் தாங்க வந்து போதுங்க. அந்த கூண்டில் நிற்கிற அந்த கேப்பில் இவ்வளோ விஷயந்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சே தவிர என் முன்னாடி இருக்க ஆளுங்கள்லாம் பிளர் ஆகிட்டாங்க. வக்கீலோ யாரோ என்னவா இருக்கட்டும் எல்லாம் பிளர் ஆகுதுங்க. பதில் இருக்குது. 2025 ஏன் எனக்கு வந்து இப்போது என் மனசாட்சி வந்து இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்குது. உன் மனசில் இருக்கிறத கொட்டு, 20-25 சம்பவம் இருக்குது, 20-25 சம்பவம் இருக்குது, நீ உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கக்கித்தோல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் என்ன சொல்லிட்டுருந்தேன், அந்த பொம்பளை கிட்ட இந்த பொண்ணை பற்றி நான் சொல்ல வரேன். இந்த ஸ்கூல் டைமில் இருக்கும்போது ஒரு பொண்ணை சேஸ் பண்ணுறான், அதுக்கப்புறமேட்டு இவன் கஞ்சா அடிக்கிற கதையெல்லாம் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க எனக்கு சொல்கிறானே. அதாவது அவன் பாக்கு போடுவாங்க எப்பவுமே. எப்படின்னா எப்போ வண்டி எடுத்தாலும் வாயில் வந்து அந்த ஹன்ஸ் போட்டுப்பான். ஓகேங்களா. அது எனக்கு அது ஏன்னு தெரில, எனக்கு அந்த வாசனையே பிடிக்க மாட்டுது. அப்போது வேறு வழி இல்லைல்ல. அவன் வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான். அவனுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ, அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி தான் இருப்பான். மற்றவங்கெல்லாம் அதுக்கு வந்துட்டு தலை வணங்கி போகணும், அதுதான் அவன் எதிர்பார்ப்பான். இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு அந்த கேரக்டர் இருக்குது.
அவன் யாருக்கு தலை வணங்கி போவான்னா, யார்கிட்ட நிறைய காசு இருக்குது, யார்கிட்ட ஏதாவது அசட்ஸ் இருக்குது, யார் வந்து நல்லா ஃபெமிலியராக இருக்கா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தலை வணங்கி போவான். மற்றவங்க எல்லாருமே இவனுக்கு தலை வணங்கணும்னு நினைப்பான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் அவன் வளர்ந்துருக்கானே. அது மாதிரி தான் அவங்க ஆத்தாலும் சொல்லி கொடுத்துருக்கா அந்த ஆளுக்கு. அந்த பொம்பளையும் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஆக்சுவலாக அந்த பொண்ணும் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஒருத்தங்களோட வேர்த்தை நினச்சிட்டு தான் அதுங்கக்கிட்ட இதுங்க சேஞ்ச் ஆகிறதும் அது மாதிரி. அப்போது என்ன சொல்கிறேன்னு, அதான் இந்த பொம்பளைக்கிட்ட நான் இந்த பொண்ணோட அந்த ஸ்கூல் பொண்ணை பற்றி சேஸ் பண்ணி அதுக்கிட்ட இமெயில் அனுப்புறதெல்லாம் பார்த்துட்டேன் பாருங்கள். அந்த இமெயிலெல்லாம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு, நான் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், ஒரு பொண்ணு அது எப்படிப்பட்ட பொண்ணுன்னெலாம் தெரியாது. ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து அது டைவர்ஸ் ஆகி வந்து நிற்கிது. அந்த பொண்ணை வந்துட்டு அது வந்து ஐட்டமுங்கிறான், ரெட் லைட் ஏரியா பொண்ணுன்றான், எங்கேயாவது நல்ல லக்ஸுரி ஹோட்டல் கூப்பிட்டா உடனே வந்துடுங்கிறான். அதுக்கு காசெல்லாம் தர தேவையில்ல. மெயினாக என்னென்னா வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த பொண்ணே நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும். அதுக்கு தான் அது பின்னாடி வந்து எல்லோரும் ஐஸ் வச்சுன்னு சுற்றுறானுங்க. இவ்வளோ சொல்கிறான். அப்படிப்பட்ட எதுக்கு அவன் வந்து இமெயில் அனுப்பணும்? எதுக்கு வந்து சேட்டில் வந்து எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, வெங்காயம் போட்டிருக்க, இதெல்லாம் கேட்கணும். நான் இங்கே கல்யாணம் என்ன பண்ணிட்டுருக்கேன் இவன் கூட உட்காந்து. இதை சொல்ல வந்தால் உடனே அதை அப்படியே டைவெர்ட் ஆக்கணும் அந்த டாப்பிக்கை. பாதி சொல்லிட்டேங்க. அங்கே என்னென்ன நான் பார்த்தனோ இமெயில் அதெல்லாம் சொல்கிறேன். அப்படியே டைவெர்ட் ஆகி, அம்மா என்னை சந்தேகப்படுறேம்மா, அந்த கேன்சர் பொண்ணு அதுக்கு நான் விஷ் பண்ணதுக்கு போய் என்னை குறை சொல்லிட்டாமான்றான். அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டான். இந்த பொண்ணோட டாபிக் எடுக்க போய் அந்த பொண்ணுக்கு வந்து நான் அவன் விஷ் பண்ணானா அதை நான் குறை சொன்னேன், அதையும் வந்து அப்படியே பல்ட்டி அடித்து சொல்லிட்டான். வந்துச்சு எனக்கு கோவம். மரியாதையை மூடிக்கிறியா? இப்படியே தான் சொன்னேன். மூடிக்கிறியா? வாயை மூடிக்கிறியா? பேச விடுறியா? இப்போ சொன்ன பொய்க்கு என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எனக்கு அந்த கோவம் வந்துடுங்க. ஒரு விஷயம் இதுதான் நடக்குது அப்படின்னா அது அக்யூரேட்டாக என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லு, வார்த்தை மாறாமல், அந்த சுச்சுவேஷனை மாறாமல் எனக்கு அப்படியே சொல்லணும். இல்லாட்டி நான் பயங்கர டென்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு டென்ஷன் பார்த்தேன் நான். அப்போ நான் சொல்கிறேன், என்னை பேச விடுறியா? நான் சொல்லி ஆகணும். சொல்லிட்டேன்ல, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கன்னு சொல்லிட்டு சொல்லு, இதுதான் நடந்துச்சு. எவ்வளோ கீழ்த்தனமான பையன் உங்கள் பையன் பார்த்துக்கோங்கன்னா அந்த பொம்பளைக்கிட்டே சொல்கிறேன். அப்போ உடனே அந்த பொம்பளை இல்லை, அவன் அப்படிலாம் இல்லை, அவன் நல்ல பையன்தான், கீழ்த்தனமான பையன்லாம் இல்லை, நீ கொஞ்சம் நார்மலாக பேச கற்றுக்கோ. எனக்கு வந்துச்சு கோவம். இதே இன்னொரு பொண்ணு, இப்போ எனக்கும் ஒரு பையன் இருக்காங்க. என் பையன் வந்து இப்போ இந்த இவன் தான் அப்பன் என் குழந்தைக்கு, சரிங்களா? இப்போ இதே ரத்தம் அவன் உடம்புல ஓடுது, அதே கேரக்டர், அவன் அதே வேலைகள்லாம் அவன் பண்ணுறான். ஒரு பொண்ணு வந்து அவன் முன்னாடியே, என் பையன் முன்னாடியே, ஏங்க உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுச்சுங்க, சாரி, ஒரு பொண்ணு வந்து என் முன்னாடி சொல்கிறான், ஆண்டி உங்கள் பையன் இப்படி பண்ணான், இப்படி செஞ்சான், அது பண்ணான், இது பண்ணான், இதுக்கெலாம் ப்ரூஃப் இருக்குதுன்னு. இவன் கம்முன்னு இருக்கான் இந்த பொண்ணு சொல்கிறதுக்கெல்லாம். அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு 3வது மனுஷன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நான் வந்து ஒரு 3வது மனுஷன் கேட்டுட்ருக்கேன்னா ஸ்பாட்டில் அந்த கான்வர்சேஷன் போதும். இந்த இடத்துல இங்கே பேசும்போது அந்த இடத்துல வாய் மூடி இருக்கா அப்படின்னா அது பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அவனை தான் நான் கேட்பேன். ஏன்னா பொண்ணுங்க லைஃப் வந்து சாதாரணம் இல்லை. பொண்ணுங்க வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். பொண்ணுங்க வந்து தெய்வத்துக்கு சமம். என்ன துரோகம் வேணால் போடலாம், எல்லாத்துக்கும் விமோசனம் இருக்குது. ஆனால் பெண்ணை வந்து அழித்து நீ வாழணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கை அழிவு தேடி போகுது. அது கூடிய சீக்கிரம், நாட்கள்லாம் இருக்காது, ரொம்ப நாட்கள்லாம் இருக்காது, கூடிய சீக்கிரம். அதுக்கு மட்டும்தான் விமோச்சனமே இல்லை பெண் சாபத்துக்கு. இதெல்லாம் தெரியும். அந்த நாய்களுக்கும் தெரியும்.
இருந்தாலும் அந்த மொமெண்ட் அதுங்க என்ன ஆசைப்படுதோ அதை என்ஜாய் பண்ணணுமா, அதுதான் லைஃபா. சாவுங்கடி, சாவு வரும் தேடி, சாவுங்க, என்ஜாய் பண்ணி சாவுங்க. அப்படி கோவம் வருது எனக்கு. அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்றான். என்னதோ வந்து அவன் விஷ் பண்ணதை பார்த்துட்டு நான் வந்து எப்படி அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணலான்ற மாதிரி அப்படியே பிளேட்டு டபுளாக இல்லை, திருப்பி கம்ப்ளீட்டாக பிளேட்டை மாற்றுன்னுவாங்கள்ல, அப்படி தானே இருக்குது. ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு. அந்த சண்டை இன்னும் பெருசாகி உடனே என்ன அனுப்பிச்சிட்டு எனக்கு இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பொம்பளை வாயை முட்டு போயிட்டேன் நான் கம்மன் ரூம்குள்ளே. எப்படியா போங்க, சாவுங்க சனிங்களான்னு. அதுக்கப்புறம் இந்த பொம்பளை ஒரு 2 டேஸோ 3 டேஸோ இருந்துச்சு. இருந்த வரைக்கும் நான் எதுவுமே பேசிக்கல. சமைச்சு போடுறதும் சரி, துவைச்சி போடுறது, பெருக்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். சம்டைம்ஸ் லேட் ஆகிடுது ஆஃபீஸ்க்கு அப்படின்னா நான் சமைக்க வேண்டியது வயிற்றுக்கு அந்த பசின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சமைச்சு வச்சுருவேன். இதுங்க சமைக்கணும்னா சமைக்கலாம். ஆனால் இதுங்க சமைக்காது, எல்லாத்தையும் என்னை எதிர்ப்பு நான் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்துச்சுங்க. சும்மா ஷோகேஸ் பொம்மை மாதிரி சுற்றணுன்னு. சரி பரவாயில்ல, சமைச்சு வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். பாத்திரம் மட்டும் தேய்க்க முடியலன்னா இவன் தேய்ச்சி வச்சுருவான். ஓகேங்களா? ஏன்னா வேலையும் விட்டுட்டான், அம்மா கூட வீட்டில் உட்காந்துட்டுருக்கான். எவ்வளோ இத்தனைக்கும் நான் கல்யாணத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணேன், நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு. அந்த நகையெல்லாம் நான் பூட்டி கூட வைக்க மாட்டேங்க. என் வீட்டில் நான் 3 டோர் கப்போர்டு வாங்கி வச்சுருப்பேன். அதில் வந்து லாக்கு எல்லாமே இருக்குது, பட் நான் பூட்டி கூட வைக்க மாட்டேன். எல்லாம் ஓப்பனில் தான் அந்த கப்போர்டில் வச்சுருவேன். அவ்வளோதான், ஒரு நம்பிக்கை தான். நாங்கள் இருக்கிற இடமும் சேஃபான இடம் தான் அந்த வீடு. எங்களை மீறி யாரும் வீட்டுக்குள்ளே வர முடியாது, எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. சுற்றி கேமராஸும் இருக்குது. ஸோ எத்தனை தடவை அதெல்லாம் எடுத்து இவாலுவேட் பண்ணியிருக்கோங்க, பையனும் அம்மாவும். எனக்கு இப்போ தோணுது எப்படின்னா, இந்த பொம்பளை ஊருக்கு போயிடுச்சுங்க. ஒரு 2-3 இந்த சண்டை வந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 டேஸில் நானும் அந்த ஆள்கிட்ட ஒரு 2 டேஸ் கழித்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறேன். சாரி கீரிலாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு காம்ப்ரமைஸ் ஆன அதுக்கு மறுநாளும் இந்த பொம்பளை வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் புக் பண்ணிட்டோம், கொண்டு போய் நாங்கள் ட்ராப் பண்ணிடலாம் சென்ட்ரலில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரில இது போன இது எப்படின்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அந்த ஆள் அவங்க வீட்டுக்கார் வந்து கூட்டின்னு போனாரா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல. இது மட்டும் தனியாக ஏற்றி அமிச்சமா எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. அது மேபி அதையும் வந்து செக் பண்ணால் தெரிய வரலாம். அந்த பீரியடு ஜான்வரி 2014 எப்படி வந்துட்டு இதுக்கு நாங்கள் இந்த பேரில் டிக்கெட் புக் ஆகிருக்கா இதெல்லாம் பார்த்தோன்னா தெரில. அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா எவனாவது டிக்கெட்டு? ஃபைன். அப்புறம் அதான் கொஞ்சம் நல்லா கிளம்புது. அது போயிடுச்சுங்க. போனதுக்கப்புறமேட்டு 2 பேரும் மியூச்சுவலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறோம். இங்கே பாரு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தயவுசெய்து இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து சந்தேகப்பிடிக்காது. நான் வந்து சந்தேகப்பிடிக்கிறானா, இவன் சந்தேக கெட்டு இவனோட நடத்தை சரியில்லைன்னு ஒத்துக்க மாட்டான். நான் சந்தேகப்பிடிக்கிறேன்ருவான். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை, நான் சந்தேகப்பிடிக்கன்றது. எனக்கு இப்போ நான் பேசுகிற அளவு கூட அந்த டைமில் நான் பேச மாட்டேங்க. அதான் சொல்கிறேன்ல, அந்த குழந்த பிறக்கிற வரைக்குமே, பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கூட கேள்வியெலாம் நான் கேட்க மாட்டேன், தெளிவாக கேட்பேன் இப்போலாம் டக்குன்னு. ஏன்னா அனுபவம், வாழ்க்கையின் அனுபவம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாச்சு ஆஃப்டர் டெலிவரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தேன், சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு. அப்புறம் என்ன ஆகுது, பேசுகிறோம், காம்ப்ரமைஸ் ஆகிறோம், நாட்கள் அப்படியே போகுது. திருப்பி ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அந்த ஃபோன் தாங்க மெயினாக. அந்த ஃபோனுக்காக தான் வீட்டுக்கு சண்டை வருமே. நைட் ஷிஃப்ட் போவேன், வேலைக்கு போகல. அதாவது டிசம்பர் மந்த்தோ ஜனவரி மந்த்தோ நிறுத்தினான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜான்வரியில், அதாவது ஜான்வரி 2 எனக்கு பர்த்டே. ஓகேங்களா? இவன் வந்து ஜான்வரி 2 அன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ் லீவ் போடுறேன். இவன் என்ன லீவெலாம் போட சொல்லலை,
நானாக லீவ் போடுறேன். அப்புறமேட்டு எல்லோரும் என்ன பர்த்டே அன்றைக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே வேலைக்கு வந்துட்டு அது மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ அது மாதிரிலாம் அந்த ரூமருக்கெலாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே லீவ் போட்டேன். இவன் போடவும் சொல்லலை. அப்போ நான் லீவ் போட்ட உடனே அன்றைக்கி லீவா இல்லை நான் லீவ் போட்டேன்னா எனக்கு தெரில. அன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா மிட் நைட்டில் நான் இந்த ஆள் வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணான். அப்போது இந்த ஆள் வந்து எனக்கு கேக் வாங்கி வச்சுருக்கான். மிட் நைட்டில் கட் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு. அப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதுவரையும் நான் கேக்கை பார்க்கல. எப்படி வாங்கி வச்சான், என்ன வாங்கி வச்சான் எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை சர்ப்ரைஸ் பண்ணுறான் என்ன. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் கேக் கட் பண்ணுறான் எனக்காக என் பர்த்டே அன்னைக்கு. மேரேஜ் ஆகி 2 மந்த்லேயே என் பர்த்டே வரும்போது. அப்போ கட் பண்ணிட்டோடனே ஒரு சாரீ எடுத்து கொடுக்குறான் என் கையில். பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. எல்லோ சாரீ வித் ரெட் பார்டர், ரெட் வித் பிளாக் மிக்ஸ் பார்டர், காப்பர் ஜரி மாதிரி இருக்கும். இட்ஸ் அ டிசைனர் சாரீ. என்னது இது அப்படின்னா, நான் இவன் தான் எடுத்தேன்னு நினச்சேன். என்னது இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது சாரீ அப்படின்னா, இவன் தான் ராஜு தான் எடுக்க சொன்னான் அப்படின்னு. ராஜு எடுக்க சொன்னான்னு இல்லை, இது வந்து ராஜுவோட செலெக்ஷனு, ராஜு தான் எடுத்தான் சாரீ. ராஜு செலெக்ஷன், ராஜு தான் சாரீ எடுத்தான்னும் போது எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிட்டேன். ராஜு செலெக்ஷனா அப்படின்னு. ஆமாம், பர்த்டே மச்சின்னு சொன்னேன். மச்சி புடவை எடுத்து கொடு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஜான்வரி தான் இந்த ஆள் வேலை விட்டான். அதாவது இவங்க குடும்பம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் விட்டான்னு நினைக்கிறேன். இது மாதிரி பர்த்டே மச்சின்னு சொன்னோடனே, சரி வா மச்சி டி நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போத்தீஸா சென்னை சில்க்கோங்க, இங்கே தான் எங்கேயோ வந்துட்டு இந்த புடவையை எடுத்திருக்காங்க. அந்த பையன் கூட தான் போயிட்டு. அவன் தான் வந்துட்டு, சரி எனக்கெலாம் புடவெலாம் மச்சி எடுக்க தெரியாது, நீயே எடு மச்சின்ட்டேன். அவன் தான் எடுத்தான் அப்படின்னு. நல்லா இருக்கே சிச்சி, நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த இடத்துல. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புடவையை வாங்கிக்கிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து அங்கே வாங்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு அந்த வாங்குகிற ஆர்வம் காட்டுறதுக்கோ கூட இஷ்டம் இல்லை. மச்சி எதனா வாங்கி கொடு மச்சி, புடவை வாங்கி கொடு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். இவன் வந்து ஜஸ்ட் ஒரு கேக் கட் பண்ணுறதுக்காக இவன் ஒரு பிளான் வச்சுருந்தான். ஃபைன், இது நான் வந்து லேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த குடும்பம்லாம் வந்து போச்சுங்க. இந்த பொம்பளை இருந்துச்சு. இந்த பொம்பளை வந்து ஏதோ ஒரு நாரதர் வேலை பண்ணி கொஞ்சம் அப்படியே தீ மூட்டி அந்த தீயில் வந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு எங்களை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்தியாக போச்சு அந்த பொம்பளை சிறப்பாக செஞ்சுட்டு. அப்புறம் நாங்கள் வந்து நார்மலாக ஆகிட்டோம். 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஹாப்பியாக போகுது, சந்தோஷமாலாம் இல்லை, அதான் ஒரு நார்மல் இதுதான் போகுது. இப்படி தான் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஜனவரி போயிடுச்சா, ஃபெப்ரவரி மந்த்து நினைக்கிறேங்க. எக்ஸாக்டாக ஃபெப்ரவரியா மார்ச்சான்னு எனக்கு தெரில. இந்த பொம்பளை ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுது ஒரு நாள். வித்தின் 1 மந்த்துக்குள்ளே தான் நினைக்கிறேன். இந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்து போய் 1 மந்த்தா 1.5 மந்த்துக்குள்ளேயே எனக்கு ஃபோன் வருது. ஈஸ்வரி, ஃப்ரீயாக இருக்கியா, ஒன்று பேசணும் அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, உன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் சும்மா தானே இருக்கு, அது கொஞ்சம் விற்று கொடுத்தினா கல்யாணத்துக்கு ஒரு கொஞ்சம் செலவாச்சு நிறைய, அது கட்ட முடியல. நீ விற்று கொடுத்தினா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்கள் 2 பேரும் தானே கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் கட்டுறதுக்கு அப்படின்ச்சு. அப்போ நான் ஸ்பாட்டில் சொன்னேன், ஃபோன் இது ஃபோன் தாங்க, ரெக்கார்டிங்லாம் எடுக்க முடிஞ்சால் இதுவும் கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்போது நான் சொல்கிறேன், இல்லை அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது ஒரு நகையும் வட்டி தானே கட்டின்னு இருக்கேன், லோன் தானே போயின்ட்டுருக்கு, அது விற்கலாம் வேண்டாம், நான் வேணால் வச்சு தரேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ கடன்னா ஒரு 1 lakh ஆயிடுச்சு. இவன் கல்யாணத்துக்கு எவ்வளோ ஆச்சான், 1 lakh ஆச்சான். அந்த கல்யாணத்துக்கு 1 lakh ஆனது வந்து இதுங்க அந்த கல்யாண லிஸ்ட்டில் என்னென்ன கணக்கு வச்சுதுங்கன்னு தெரில. ஆல்பமுக்கு வந்து 25,000 ரூபாங்க.
நம்ம ஊர்லலாம் லட்சத்துக்கு பிடிங்கிடுவாங்கள்ல, அங்கே வந்து வெறும் 25,000 தான் ஆச்சு. அப்புறம் ஆல்பம் கூட லேட்டாக தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்பமுக்கு 25,000 வச்சுக்கோங்க. எங்கள் சைட்லேருந்து கொடுக்கல, அதுமாரி தான் கொடுக்குங்க அப்படின்னா. சாப்பாடுக்கெலாம் வந்துட்டு கம்மி தாங்க ஆகும் அவங்க ஊர் சைட்லலாம். நம்மளது மாதிரிலாம் வந்து லேக்ஸ்லலாம் வாங்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 25,000 30,000 அப்படி தான் ஆகும். அதுக்கு அடுத்தபட்சம் செலவு அதுங்களுக்கு கல்யாணத்துக்குன்னா, எனக்கு தாலி எடுத்ததும், புடவை எடுத்ததும், வேன் அரேஞ்ச் பண்ணிச்சுங்க. வேனுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரில. ஸோ 1,00,000ன்னு சொல்லிச்சு அந்த பொம்பளை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா வந்து நகையை விற்று தர சொல்கிறாங்க, நான் விற்க மாட்டேன், வச்சு வேணா தரேன், என்ன க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணிவிட சொல்லு அப்படின்னு. அவன் கம்முன்னு இருக்கான். சரி அப்படின்ட்டு கம்முன்னு ஆயிட்டான். ஒரு வார்த்தை, கஷ்டப்பட்டு வாங்கினது பண்ணது செஞ்சது கம்முன்னு வேறு எதாவது வழி பார்த்துக்கலாம். ஆஹா. அப்போ நான் வந்து எங்கே வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே. நான் வந்து வச்சு தரேன்னு தான் சொன்னேன், விற்று தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஃபோன்லேயே. அப்போது இதெல்லாம் விசாரிக்கும் போது பாடியில் ரெப்கோ பேங்க்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது அந்த இடத்துல. அந்த சரவணா ஸ்டோரில் அந்த இடத்துல, அந்த சரவணா ஸ்டோருக்கு கொஞ்சம் ஒரு லேனுக்கு முன்னாடி இருக்கும், ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்கும். அது பக்கத்தில் ரெப்கோ பேங்க் ஒன்று இருந்துச்சு. அப்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த ரெப்கோ பேங்க்கில் ஜுவல் லோன் பார்த்தேன், கம்மி இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதான் சஜஸ்ட் பண்ணாங்க. என் ஆஃபீஸ் மேட்டு நான் இது மாதிரி ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களும் என்ன சொன்னாங்க, சரிடி நீ வைக்கிறதா இருந்தால் பாடியில் ரெப்கோவில் வைடி, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு. அப்போ அதை விசாரிச்சுட்டு மறுநாள் காலையில், இன்றைக்கி பேசுது அந்த பொம்பளைன்னா, மறுநாள் காலையில் ரெப்கோ பேங்க்கு போகிறேன் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. எவ்வளோ ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறேன்னா 11 சவரன் ஆஃப் ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறேன். அப்போது இந்த பாடியில் இல்லை நான் இதுங்க கேட்டதுனால தான் அந்த ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா. ஃபோன் பண்ணி விற்று கொடுக்க சொல்லிச்சிங்க, நான் வச்சு கொடுக்குறேன், விற்க முடியாது, சென்டிமெண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இப்போ உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன், அப்போ என்ன பண்ணணும், எங்கேயும் வேலைக்கும் இல்லை, எங்கேயும் இல்லை, வீட்டில் தான். இல்லை அப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டானா, இல்லை வேலைக்கு போகலங்க, வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், இல்லை ஜாயின் பண்ணிட்டான். அப்போது என்ன பண்ணலாம், வண்டி தான் இருக்குல்ல, நீ தானே கூட வரணும். நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரேன், வந்துட்டு இந்த பேங்க்குக்கு போகிறேன், தூங்கலாம் இல்லை சுத்தமாக. பேங்க்குக்கு காலைல கிளம்பி போகிறேன், போயிட்டு அந்த 11 சவரன் ஆஃப் ஜுவல்ஸை வைக்கிறேன். 1,80,000 மேக்ஸிமம் வந்து 1,80,000 கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. சரி 1,80,000 தாங்க அப்படிங்கிறேன். 1,80,000 இதெல்லாம் டீட்டெயில் பண்ணுறாங்க, பேர் என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் டீட்டெயில் பண்ணுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன், சொல்கிறேன், இங்கே பாரு மேக்ஸிமம் 1,00,000 கட்டிலில் உட்காந்துருக்கேங்க பெட்டில். அவனை நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே அவனை எழுப்பிட்டு ஆஸ் யூஷுவல் வீடியோ பார்த்துட்டு இருந்தான். நான் வீட்டுக்கு வரும்போது யூடியூப்பில் வந்து எழுப்பிட்டு இது மாதிரி சொன்னேன், இங்கே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பெட்ரூமில் அவன் அங்கே உட்கார்றான், அவனுக்கு ஆப்போசிட்டில் நான் உட்கார்றேன். 1,80,000 மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, கம்மி இன்ட்ரெஸ்ட்டு. உங்கள் அம்மா 1,00,000 கேட்டாங்க நகையை விற்று கொடுக்க சொல்லி, 1,00,000 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேலே எவ்வளோ கடன் இருக்குது, வெரி சாரி, நான் வந்து நகையை வைக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட டோட்டலாக எவ்வளோ நகை இருக்குதுன்னு நான் தான் கேட்டேன், சாரி எவ்வளோ கடன் இருக்குதுன்னு நான் தான் கேட்டேன். 1,00,000 தானே, இதுக்கு மேலே என்ன இருக்குதா, ஏன்னா அவங்கள தயவுசெய்து மாதம் அந்த ஹவுசிங் லோன் போதா 5,000 அது தவிர்த்து அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு காசு கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க, வேறு எந்த கடனும் வாங்க வேண்டாம்னு சொல்லு, யாருக்கு கொடுத்தாலும் கை நீட்ட வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கெஞ்சினேன். அப்போ இவன் என் முன்னாடி தான் ஃபோன் பண்ணான், அம்மே எவ்வளோ இது இருக்குது உனக்கு, மொத்தமாக யார் யாருக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படின்னு. எல்லாம் சேர்த்தா ஒரு 1,80,000 ஆகும். அந்த 1,80,000 ரவுண்டாக சொன்னதை நான் என்ன கணக்குன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க அப்புறமா.
1,80,000 கிட்ட வரும், சின்ன சின்னதெல்லாம் சேர்த்தா. அது எல்லாம் அடைச்சாச்சுன்னா அவ்வளோதானா? வேறு எதுவும் காசு இல்லையா? வேறு எதுவும் கடன் இல்லையா அப்படின்னு கேட்குறான். என் முன்னாடி தான் கேட்டான், ஃபோனில் தான் கேட்டான். இல்லை அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, ஹவுசிங் லோனு அது விடுங்க அப்படின்றான். அவள் 1,80,000 நான் பேசல, அந்த பொம்பளை கிட்ட இவன் தான் பேசினான். 1,80,000 சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கே மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டு 1,80,000 1,80,000 கையில் வர மாதிரி வாங்கிட்டு இந்த ஆள்கிட்ட அக்கௌண்ட்டில் போட்டுட்டு, இங்கே பார், தயவுசெய்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரு, என்னென்ன கடன் சொன்னாங்களோ எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ண சொல்லு, ஹவுசிங் லோன் போக இவங்களுக்குன்னு மந்த்லி கொடுக்குறல்ல, அதில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி அழுதேன். அவன் காலை பிடிச்சி கண்ணில் தண்ணி விட்டு அழுதேன் நான். அவன் கால் பட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆம்பளை குட்டி குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டுருக்கேன். அது மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் என்னால் முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே பெயின் எடுத்துக்க முடியல என்னால். சொல்கிறேன், இந்த மாதிரி கடனை வாங்க வேண்டாம் சொல்லு. எவன் கடன் கொடுத்தாலும் அவங்க ஈன்னு பல்ல இழிச்சிக்கிட்டே வாங்கிக்குவாளுங்க. திருப்பி கேட்டால் செத்தான் அவன், அசிங்கமாக திட்டுவாளுங்க, அந்த குடும்பத்தையே டேமேஜ் பண்ணிவிடுவாளுங்க. யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க குடும்பமே செத்துச்சு இவங்க வாயில், அந்த மாதிரி பேசுங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சது. அப்புறம் அவனும் என்ன சொல்கிறான், சரி ஓகே, என் முன்னாடி இப்பயே சொல்லு, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன் அவனை. ஃபோன் பண்ணுறான், அம்மா ஒரு 1,80,000 நான் அமுச்சு விட்றேம்மா, தயவுசெய்து எல்லாம் இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, நான் அந்த ஹவுசிங் லோனை நான் பார்த்துக்கிறேன், மந்த்லி உங்களுக்கு நான் இவ்வளோ கொடுக்கறதுல தயவுசெய்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் அதுலேயே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதுக்கு சரி அப்படின்ட்டு ஓகேங்களா, கொடுத்தாச்சுங்க, 1,80,000 கொடுத்தாச்சுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கவங்க அதுங்களோட பேங்க் டீட்டெயிலை பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய சினாரியோ நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த 1,80,000 இது பண்ணி கொடுத்தேன். மிஞ்சி போனால் ஒரு மாதம் 2 மாதம் என்னால் வட்டி கட்ட முடியலங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு எடுத்த இஎம்ஐ ஒரு 9,000 சம்திங்கு அதை போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே டாப்அப் பண்ண பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே டாப்அப் பண்ண உடனே எவ்வளோ ஆகுதுன்னா 14,000 சம்திங் மந்த்லி இஎம்ஐ போகுது. என் கல்யாணத்துக்கு எடுத்தது ஓகேங்களா. மந்த்லி எவ்வளோ போகுது, 14,000 சம்திங் போகுது. வாங்குகிற சம்பளமே 24,000 இதில் இது போயிடுச்சுன்னா வீட்டு வாடகை நான் கட்டிடுவேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு சாப்பாடுக்கு ப்ரொவிஷனுக்கு அதுக்கு இதெல்லாம் பார்த்துப்பான். மிச்சம் இருக்க காசு எமர்ஜென்சிக்கு இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது